அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு விஜய், காவேரி 2 பேருமே இப்போதைக்கு வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம இந்த மாதத்துக்கான ஷூட்டிங்கில் வந்துட்டு காவேரி ஆஃபீஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. ஏன்னா லைவில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போது இது ஆஃபீஸ் மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஆஃபீஸு அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேயா வேறு இடமா ஆஃபீஸா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் எனக்கு தெரிய ஆஃபீஸ் மாதிரி இல்லை, அது ஏதாவது ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஹோட்டலில் எங்கேயும் கூப்பிட்டு போனாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் பார்க்கலாம் எந்த மாதிரி அதை கொண்டு வராங்க அப்படின்னு. ஆனால் இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக்சரில் இருக்கிற சீன் ரீக்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான். செம்ம சீன் இல்லையா இது வந்து. அந்த டைமில் காவேரியை கல்யாணம் பண்ண டைமில் வந்து இது வந்து பயங்கரமாக வந்து செம்மையாக இருந்தது அந்த டைமில். இந்த சீன்லாம் வந்ததுக்கப்புறமா தான் விஜய்க்கு நிறைய பேர் ஃபேன் ஆனாங்க, ஃபேன்ஸ் நிறைய உருவானாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த சீன் இப்போ மறுபடியும் கொண்டு வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் காவேரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் வந்து எமோஷ்னலாக, அதாவது காவேரியை போய் கெஞ்சுறது, வா காவேரி அப்படி இப்படின்லாம் போக மாட்டார். வா அப்படின்னு சொல்லி அவர் வந்து நேரடியாக நெத்தியடியாக தான் அடிப்பார் விஜய். அந்த மாதிரி தான் அவரோட சீரியல் ஃபுல்லாகவே இருந்திருக்கு. அதனால் வந்து காவேரியை வந்து லவ் பண்ணுறேன், உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் ஓப்பனாக சொல்ல மாட்டார். ஆனால் நீ என் வீட்டுக்கு வரணும், கண்டிப்பாக வரணும், நீ தான் என் வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு ரூடாக கூப்பிட்டு போகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது காவேரியை. அப்படி தான் விஜய் பண்ணுவார். ஆனால் இந்த மாதிரி சீன் மறுபடியும் வந்தால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வந்தால் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத யாருமே அடுத்து எதுவுமே பேச முடியாது. ஏன்னா காவேரி வந்து விஜய்கிட்ட பேசி சமாதானம் ஆகிட்டாங்க. காவேரி விஜய் நினச்சது நம்ம வந்து விஜயை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு காவேரி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற யாருமே வந்து ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?